இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ராணுவுக்கும் ரயானுக்கும் சண்டைன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து 2 ரவுண்ட் நடந்துச்சு. அதுல வந்து சத்யாவும் விஷாலோட பொம்மையும் வந்து அவுட் ஆயிருக்கும் 2 ரவுண்ட்லயும். அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப வந்து என்ன சொல்லுவாருன்னா பிக் பாஸ் அவுட் ஆனவங்களும் வந்து தடுக்கலாம், யார் உள்ள போகணும் யார் வெளியே வரணும் யார் பொம்மை வைக்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு. ஆனா வந்து பொம்மையை வந்து கை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. கேமும் ஸ்டார்ட் ஆச்சு. பாதி பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹவுஸ்க்கு முன்னால் நின்றுட்டாங்க. அது உள்ள போகாத மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து முத்து வந்து போய் அதுல ஜம்ப் பண்ணுவாரு. ராணுவ என்ன பண்ணுவாருன்னா ஜெஃப்ரியை வந்து நார்மலா பிடிக்கிற மாதிரி தான் பிடிப்பாரு. ஆனா இந்த ரயான் வந்து சுத்தமா வெறுப்பாச்சு. அவர் பார்க்கும் போதெல்லாம் கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா ஜெஃப்ரியா ஒரு நார்மலா தடுக்கிற மாதிரி தான் பிடிச்சிட்டு இருப்பாரு. ரயான் தான் வந்து ராணுவை இழுத்து அந்த பால்லாம் இருக்கிறதுக்குள்ள தள்ளி விட்டாரு. அது நல்லாவே வீடியோல தெரியுது, எபிசோட்லயும் காட்டுவாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இது மாதிரி எலிமினேட் ஆனவங்க அதான் தோத்தவங்க வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னும் போது வெளியே வருவாங்க. ஆனா வந்து ரயான் தான் ரொம்ப அக்ரெசிவா கேம் ஆடுற மாதிரி இருக்கு. ராணுவ புடிச்சு உள்ள தள்ளி விட்டதே ரயான் தான். அதுக்கப்புறம் மஞ்சரியை போட்டு டைட்டா புடிச்சு அது கொஞ்சம் கூட அவங்க மயக்க வர மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயான் வந்து அவுட் ஆயிராது. அவர் பொம்மை தான் உள்ள போல, அதனால அவர் சம கடுப்புல இருக்காரு போல. அப்போ வந்து ராணுவ கேட்கிறாரு, ஏன் நீ கழுத்தை வந்து டைட்டா புடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நார்மலா தான் கேட்கிறாரு. ஆனா ரயான் வந்து வாயெல்லாம் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அடிப்பாரு. அது ப்ரோமோலயும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து ராணுவம் திருப்பி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்களை இழுத்துட்டு போய் உட்கார வச்சு அப்புறம் வந்து கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு.